இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு சண்முகம், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா ஸ்கூலுக்கு போகும்போது குமார் சார் நம்ம ரெண்டு பேரையும் ரெட்ட வாளுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு. உனக்கு ஞாபகம் இருக்காடா? இங்க பாரு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த சார் உன்னையும் என்னையும் பிரிச்சு கிளாஸ் மாத்தி போட்டாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதல்ல உன்கிட்ட தானடா சொல்லுவேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா நீ என்கிட்ட தானே சொல்லுவ. அவ்வளவு சீக்கிரம் மறந்து போற ஃப்ரெண்ட்ஷிப்பாடா இது. சிவராமா, என்னடா? ஆமா சண்முகம், என்னடா ஆச்சு உனக்கு? நான் நட சிவராம. வாடா உட்காரு, வா. நீ திரும்ப வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. தினம் தினம் உன்னை பத்தி தான்டா நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீ இல்லாம நடப்புன மாதிரி இருந்தண்டா. நீ வந்துட்டல்ல, இது போதும், எனக்கு இது போதும்டா. ஏய், லட்சுமிக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? போய் பார்க்கலாம்டா. வாடா போலாம், வாடா. இல்லடா, வேண்டாண்டா, வேண்டாம். இல்லடா, இந்த முகத்தோட வர முடியாதுடா. இது ஒரு கெட்டவனோட முகம்னு சொல்றாங்க. அவன் அவன் பெரிய ரவுடியா. அதுக்கு உன் குடும்பத்துக்கு நீ உயிரோட இருக்கன்னு தெரிய வேணாமா? சொல்லுவேண்டா, ஆனா அதை உடனே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுத்திருப்போம். டே சண்முகம், இப்போதைக்கு நீ இதை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். 2 நாள் உன் வீட்டில் மட்டும் நான் தங்கிக்கிறேன்டா. ஏய், என்னடா பேசுற? தாராளமா தங்கிக்கடா. என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. நல்லதுடா. வரதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும். இது உன் வீடுடா. ரொம்ப நன்றிடா. என்னடா நன்றிகின்றன்னு? ஏண்டா என்கிட்ட போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீ சாப்பிட்டியா? உள்ள என் ட்ரெஸ் எடுத்து தரேன். முதல்ல நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்து. எதுக்கு நீங்க வந்து? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் தான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்ன உன் பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு எங்களை மிரட்டலான்னு பாக்குறியா? இத பாரு, நீ என்ன பண்ணாலும் என் பொண்ணு உன் கூட வாழவே மாட்டா. ஆஹா, இப்ப நீ வெளியில போறியா இல்லையா? அத்த கூல் 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 கூல். அத்த, இது யார் வீடு? என் மாமனார் வீடு. நான் உள்ள வர்றதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? வந்த மருமகனை விருந்தெல்லாம் வச்சு கவனிப்பீங்களா? அதை விட்டுட்டு விரட்டுறீங்க. யாருக்கு யார் மருமகன்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. ஐயோ இல்ல அஞ்சலி, இன்னும் ஒண்ணுமே முடியல. இப்பவும் நானும் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இதோ கோர்ட் ஆர்டரே இருக்க. 10 நாள் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஜட்ஜ் சொன்னாருல்ல, மறந்துட்டியா நீ? அதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இல்ல இல்ல, இங்கதான் வாழ போறேன். உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லையா? என்ன திட்டினாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. என் மனச மாத்த உன்னால மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலையும் முடியாது. மரியாதை வெளியே போ. கேட்டல, நான் இப்போ வெற்றி மாப்பிள்ளை கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னனு வை. ஐயோ ஐயோ அத்த, எனக்கு பயமா இருக்கு அத்த. ப்ளீஸ் அத்த, வெற்றி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. வெற்றி கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க அத்த, ப்ளீஸ் அத்த.
என்ன பண்ணுவான் அவன்? ஆ? என் தலையை எடுத்துருவானா? நான் லீகலா வந்திருக்கேன். என்னடா லீகல்? நீ வரும்போது லேடிஸ் கான்ஸ்டபிள கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்கல்ல, நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல தானே, தனி தானே வந்திருக்க. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எல்லாம் நான் பிளானோட தான் வந்திருக்கேன் அஞ்சலி. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. மேடம், சார், ஆமா, கோர்ட் ஆர்டர் இருக்கு மேடம். லேடி போலீஸ் நம்ம 2 பேருக்கும் பாதுகாப்புக்காக கூடவே இருப்பாங்க. அது ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்கல, அதான் தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அத்தை, ஒரு காஃபி கிடைக்குமா ப்ளீஸ்? அத்தை, ஸ்ட்ராங்கா. இப்போ ஐயோ, ரொம்ப சூடா இருக்கா. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். எல்லாத்தையும் மாத்தணும். மாத்துறேன் மாத்துறேன் மாத்துறேன். சிவராமா, இப்ப நீ வீட்டுக்கு வா. உன்னை எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு. வா, சீக்கிரம் வா. ஏய் அஞ்சலி, என்ன பண்ற? நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்ல. நீ என்ன சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன். நீ சமைச்சதை நீயே சாப்பிடு போ. அஞ்சலி, இந்த இப்ப என்ன பண்றது? யார் கால் பண்றாங்க? ஒருவேளை சிவராமனா இருக்குமோ? ஹலோ, சொல்லுங்க. தெரியுது தெரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. ஒருவேளை சிவராமன் தான் போன் பண்றானோ? அஞ்சலி, ஒரு நிமிஷம் இருதோ, வந்துடுறேன். இல்லங்க, இப்போதைக்கு என்னால எந்த வேலைக்கும் வர முடியாது. ஆமாங்க சார். இல்லைங்க சார், என் பொண்ணு ரொம்ப திட்டுவா சார். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. பரவாயில்ல, நான் கூட ஏதோ சந்தேகப்பட்டுட்டேன். வேற யாருக்கிட்டயோ தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே.